ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் மாறட்டும். அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன். சோர்ந்து போனீர்களோ, மகிழ்ச்சியா வாழுங்க. தீர்க்காயுசு அவர் தருவார். துன்மார்க்கனுடைய வருஷங்கள் தான், ஆயுஷ் நாட்கள் தான் குறுகி போனது. தேவன் உங்களுக்கு ஏசப்பா வருகை தாமதிச்சார், தீர்க்காயுசு தருவார். மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க, கலிகூறுங்க. அல்லேலூயா. ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஜான் டி ராக்ஃபெல்லர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கோடிக்கு அதிபதி இருந்தார். 33 வயசுல கோடிக்கு அதிபதி, 43 வயசுல பெரிய கம்பெனி ஓனர், 53 வயதுல முழு உலகத்திலும் பெரிய பணக்காரருடைய முதல் பட்டியலில் வந்துட்டார். ஆனா 53 வயசுல கொடூரமான வியாதி வந்தது. தலைமுடியெல்லாம் உதிர்ந்து விட்டது, இந்த கண் புருவமெல்லாம் உதிர்ந்து விட்டது, தூக்கம் இல்லை, பால் பிஸ்கட் தான் சாப்பிட்டார். ஒரு வாரத்துக்குள்ளாக மரித்து போவார் என்பது டாக்டருடைய ரிப்போர்ட். தூக்கம் இல்லை. ஒரு நாள் இரவு யோசித்தார், நான் மரிக்கப் போகிறேன், எனக்கு இவ்வளவு பணங்கள் எதற்கு என்று ஊழியங்களுக்கு வாரி இறைக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஏழைகளுக்கு உதவி செய்யட்டுமே, ஆலயங்கள் கட்டட்டுமே அப்படின்னு சொல்லி ராக்ஃபெல்லர் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் என்கிற ஒன்றை ஏற்படுத்தினார், மருத்துவ உதவி செய்கிறதற்கு. அவர் இருதயத்தில் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, கொடுக்க 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 இனம் புரியாத மகிழ்ச்சி. தூங்க ஆரம்பித்தார், பசிக்க ஆரம்பித்தது, ஆகாரம் பசிக்க ஆரம்பித்தார். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? 53 வயதில் மரிப்பார் என்பது மருத்துவருடைய ரிப்போர்ட். 98 வயது வரை வாழ்ந்தார். ஹல்லேலூயா. ரகசியம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு என்று கொடுக்கும்போது, ஊழியத்துக்கு கொடுக்கும்போது, ஏழைகளுக்கு கொடுக்கும்போது நம்முடைய பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறோம். ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆமென். சிறியரில் எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள் ஆண்டவர் சொல்கிறார். கொடுங்கள், திருப்பி கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. விதைத்து அருங்க. சிறுக விதைச்சா சிறுக அறுப்பீங்க, பெருக விதைச்சா பெருக அறுப்பீங்க. நான் என் லைஃப் அப்படிதான் பிராக்டிஸ் பண்ணிட்டேன். வஸ்திரம் இல்லாமல் வாழ்ந்தவன், நல்ல ஆகாரம் இல்லாமல் வாழ்ந்தவன், வறுமையில் வாழ்ந்தவன். இதை ருசிக்க ஆரம்பிச்சேன். யாருக்காவது கொடுக்கணும், எவருக்காக கொடுக்கணும். வெளியில போனா 4 பேர் டீ குடிச்சா 4 பேருக்கு வாங்கி கொடுக்கணும், பசி இலைகளுக்கு காட்டணும் அப்படிங்கிற லைஃப்பை நான் பிராக்டிஸ் பண்ணிட்டேன். போகிறவங்களுக்கு வேத வசனத்தை போதிக்கிறேன், திருச்சபைக்கு அதை போதிக்கிறேன். மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கொடுங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாமா? மத்தேயு 6:20. ஆமென். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். எங்க கவனிங்க, சிலர் பேங்க்ல கூட திவாலாயிரலாம். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. ஆமென். திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. திருடதும் திருட மாட்டாங்க. உங்க பொக்கிஷத்தை யாரும் செய்ய முடியாது. பரலோகத்தில் செய்வீங்க. இந்த உலக வாழ்க்கை நிலையானதல்ல. 90 100 வாழ போறோம். ஆனா முடிவிலே பரலோக ராஜ்யம். பொக்கிஷங்களை சேருங்கள். நீங்கள் இங்கேயும் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள், பரலோகத்திலேயும் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரலோக நன்மைகளை பற்றி அனுபவிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.